ஆக்டர் எஸ்டிஆர் உடைய 49வது திரைப்படம் வெற்றிமாறன் தான் அந்த படத்தை டைரக்ஷன் பண்ண போறாரு. சோ இந்த ப்ராஜெக்ட்கான ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் தான் இப்போதைக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ இந்த படத்துக்காக பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோமோவும் இங்க ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோமோக்கான ஒர்க் வந்து போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி வெற்றிமாறனே பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாரு. அண்ட் இப்ப ஆயுதஸ் பூஜா ஸ்பெஷலா அந்த ப்ரோமோ ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். சோ என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ இப்ப ரீசெண்டா வெற்றிமாறன் பார்த்தீங்கன்னா இந்த எஸ்டிஆர் 49 திரைப்படத்தை பத்தி ஒரு இன்டர்வியூல ஒரு விஷயம் ஒன்று சொல்லியிருக்காரு. அதாவது சிம்பு கூட பண்ற இந்த ப்ராஜெக்ட்கான அந்த எபிசோடு இருக்கு இல்லையா, அதாவது இந்த ஸ்கிரிப்ட் அது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய ஸ்கிரிப்டா இருக்கு. சோ அதனால இந்த எஸ்டிஆர் 49 திரைப்படத்தை 2 பாகமா எடுக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி வெற்றிமாறன் பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. சோ விடுதலை வடசென்னை திரைப்படத்தை தொடர்ந்து இந்த படமே பாத்தீங்கன்னா ஒரு 2 பார்ட் பிலிமா தான் வரப்போகுது. சோ முதல்ல இந்த படத்தை எப்ப ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிறது தெரியாம இருக்கு. இது போக வெற்றிமாறன் இந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணா எப்ப முடிப்பாரு அப்படிங்கிறது அவருக்கே தெரியாது. இதுல இந்த படத்தை 2 பாகம் வேற எடுக்க போறாங்களாமா. சரி, ஒரு பாட்டோ 2 பாட்டோ சீக்கிரமா எடுங்கப்பா அப்படிங்கறதான் இப்ப ஃபேன்ஸோட ரிக்வெஸ்டா இருக்கு. சோ இந்த எஸ்டிஆர் 49 ப்ராஜெக்ட் 2 பார்ட் வருது அப்படின்னா இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா வடசென்னை யூனிவர்ஸ்குள்ள வரக்கூடிய திரைப்படம் தான் அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சோ இப்படி இருக்கும்போது இந்த ஒரு பார்ட்டோட முடிச்சிட்டு அதுக்கப்புறமா வடசென்னை 2 எடுக்க போறாங்களா அல்லது 2 பார்ட்டுமே எடுத்துட்டு தான் வடசென்னை 2க்கு போக போறாங்களா அப்படிங்கிறது தெரியல. சோ இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. சோ இந்த ப்ராஜெக்டை எப்ப ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்ப்போம்.